புரோட்டீன் அதிகமுள்ள வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றியிருக்கேங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி இது கூட போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். பீன்ஸும் கேரட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பேர்த்துக்கு அளவாக பண்ணுறதுனால எனக்கு தேவையானது போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா வணக்கிக்கலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சோயா சங்க்ஸு ஊற வச்சிருந்தேன் சுடு தண்ணியில். அதை நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா வணக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும். இது வணங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட மீதி இருக்கிற அந்த கேபேஜ் பொடி பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்து வணக்கிக்கிறேங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூளியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் 3 கேப்சிகமும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஒயிட் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நான் வேக விடுறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. சோய் சாஸ் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே ஒயிட் ரைஸு ஒரே ஒரு கப்பு நான் தனியாக வடித்து வச்சுருந்தேன். அதை நல்லா ஆற வச்சுருந்தேங்க. அதையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. புரோட்டீன் அதிகமுள்ள சோயா சங்க்ஸ், நார்ச்சத்துக்கள் அதிகமுள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நீங்களும் இதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.